இந்த ட்ரெஸ்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. இந்த புடவை கலர் உங்களோட கலருக்கு நல்ல மேட்ச் ஆகுது. உங்களுக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குமா? ஏய், அம்மா சந்தோஷப்படணும்னு போய் தானே சொல்ற. இல்லம்மா, ப்ராமிஸா சொல்றேன். ஆமாமா, நீங்க இப்படியே எங்க கூட வெளியில வந்தீங்கன்னா உங்களை எங்களுக்கு அக்காவான்னு கேட்பாங்க. நான் மட்டும் என்ன, உங்களுக்கு நான் அக்கா மாதிரி தான் இருக்கேன்னு சொல்றேன். ஆமாமா, 100% கரெக்ட் தான். அக்கா, உன் கழுத்துல இருந்த நெக்லஸ் எங்க? நெக்லஸா? இதோ. எங்க எங்க போச்சு? என்னக்கா எங்க போச்சா? ரொம்ப சாதாரணமா சொல்ற. காஸ்ட்லி நெக்லஸ் காது. நான் ரூம்ல தான் இருந்தேன். ஒருவேளை ரூம்ல விழுந்திருக்குமோ என்னவோ. என்னக்கா இப்படி சொல்ற? சரி வா போய் பார்க்கலாம். சரி வா போலாம். எங்க அந்த பொண்ணு தான் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அக்கா ரூமுக்கு கடைசியா வந்தது இவதான். இவ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நகையை காணோம். அப்ப இவ தானே திருடி இருக்கணும். எங்க கண்ணுல பார்க்காம அவங்க மேல பழி போறது தப்பு இல்லையா? இவ்வளவு பேர் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. அவங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? எப்பா டிரைவர் மாப்ள, என்ன இருந்தாலும் நீ ஒரு வேலைக்காரன் தானே. அதான் இந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அது சரி, ஏன்னா எனத்தோட தானே சேரும். சந்திரா, வாய் மூடு. அப்புறம் நம்ம வீட்டு மாப்பிள இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? இதுவே வேற யாராவது பேசியிருந்தா நாக்க இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். தங்கச்சியா போனதுனால விட்டு வைக்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தரக்குறைவா பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. பாத்துக்கோ. எப்பா, சின்னத்துக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது. இப்படி அடிக்கடி வாங்கி கட்டிக்கலனா தூக்கம் வராது போல இருக்கு. என்ன சின்னத்த? நம்ம வேணா அம்மா ரூம்லயே இன்னும் நல்லா தேடி பார்த்தா என்ன? எனக்கு என்னமோ அங்கதான் எங்கேயோ இருக்கும்னு தோணுது. மேடம், நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு. மேடம், நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க வந்தப்போ நீங்க ட்ரெஸ் மாத்த போறதா சொன்னீங்கல்ல. ஒருவேளை புடவை மாத்துறப்ப அதுல ஏதாவது மாட்டி இருக்கலாம்ல மேடம்? ஆமா, அந்த புடவையில செக் பண்ணா தெரிய போகுது. சரி வாங்க புடவையில தேடி பார்க்கலாம். இதெல்லாம் வீண் வேலை. அங்கெல்லாம் இருக்க சான்ஸே இல்ல. சித்தி, தேடி பாக்குறதுல என்ன ஆயிடு போகுது? நகை கிடைச்சா ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடும்ல. சரி வாங்க போய் பார்க்கலாம். மாப்பிள, எனக்கு தான் கோட்டு சூட்டு போட தெரியாதுன்னு சொன்னேன்ல. திரும்ப திரும்ப கோட்டை போட்டு சூட்ட போடுனா நான் என்ன பண்றது? சத்திய சோதனை. உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா நானும் பெருசா கோர்ஸ் சூட் போட்டு பழக்கம் இல்லையே. வாட் டு டு? ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நான் வழக்கம் போல வேட்டி சட்டையை போட்டுக்கிறேன். என்ன மாமா, உங்க பொண்ணுங்க எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க வேணான்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படாதா? நீங்க போட்டுக்கிட்டாதானே அவங்க சந்தோஷப்படுவாங்க. மாப்ள, ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, நீங்களே உங்க மாமாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா சகல, நீங்க அப்ப சொன்னதை நான் மறந்தே போயிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? நேரம் மாமா கூட்டிட்டு போயிட்டு இந்த கோட் சூட் போட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு வரீங்க. சரிங்க மாமா, வாங்க போலாம். இந்த மாமா பிடிங்க, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? இங்கேயே ஒரு ரூம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போங்க. இல்ல, அது மேல ஒரு ரூம் இருக்கு. அது மாமாக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொன்னாரு. சரி, சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. சரிங்க வாங்க மாமா. இவன் எதுக்கு மேல கூட்டிட்டு போறான்? கீழே ரூம் இருக்கிறப்ப மேல எதுக்கு போனோம்? அதுக்குள்ள ஏதாவது பிளான் பண்ணிட்டானா? இல்ல, இவனை விடக்கூடாது. இவனை டீப்பா வாட்ச் பண்ணணும். ஆனா ரேவதி நான் இருக்கிற இடத்தை எப்படியோ கண்டுபிடிச்சு என்னை காப்பாத்த வந்தா. அப்ப ரவுடிங்களோட நடந்த சண்டையில எனக்கு கத்தியால குத்திட்டானுங்க மாயா. அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படி மயக்கம் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். டேய், உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது ரேவதியும் அவ புருஷனும் தான் நினைக்கிறேன். ரேவதிக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுடா. என்னது? எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? நீ எதை மாயா சொல்ற? நமக்குள்ள இருக்கிற தப்பான உறவு அவளுக்கு தெரிஞ்சு போச்சுடா.
அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த வீணா போன அவ புருஷனாலதான் அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. சரி, அது எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மாயா, முதல்ல என்ன இங்க இருந்து கூட்டு போ மாயா. ஹாஸ்பிட்டல்லயே இருக்கிறது கொடுமையா இருக்கு. டேய், நீ பாட்டு கூட்டிட்டு போனா எப்படி நான் கூட்டிட்டு போறது? அது எந்த ஹாஸ்பிட்டல், எங்க இருக்கு? ஒரு விவரமும் தெரியாம நான் என்னடா பண்றது? சொல்றேன். மாயா, அது அது அந்த என்ன உங்களுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சா? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கீங்க? அது